ஏகத்துவ கொள்கையின்பால், ஓரிரை கொள்கையின்பால் அழைக்கக்கூடிய அழைப்பு பணி பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை, நபிகளார் மட்டுமே முன்மாதிரியானவராவார்கள், அவர்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்ற தூதுத்துவத்தை பற்றியும் பிரச்சாரம் செய்து வருகிறது. இந்த அடிப்படையான கொள்கை மூலமாகத்தான் மறுமையிலே சுவனத்தில் நுழைய முடியும் என்கிற இந்த சமுதாய மக்கள் சுவனத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு இந்த சத்திய பாதையை தேர்வு செய்து அதிலே விரைவாகவும் விவேகமாகவும் பயணித்து கொண்டு வருகிறது. ஆனால் இந்த ஜமாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள், இதை ஏற்க மறுப்பவர்கள், இதை பற்றிய அறியாமையில் இருப்பவர்கள் தௌஹீத் ஜமாத்திற்கு எதிராக பிரச்சாரங்களை செய்கிற பொழுது ஜும்மா மேடைகளிலும் ஒரு சில தெருமுனை கூட்டங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் தௌஹீத் ஜமாத்திற்கு எதிராக தங்களுடைய விஷமத்தனமான கருத்துக்களை விதைப்பதை பார்க்கிறோம். இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு பாதை மாறி போயிட்டாங்க, அவர்கள் வழிகெட்டு விட்டார்கள், திருக்குரானையும் பின்பற்றாமல் நபி வழிப்படி நடக்காமல் இந்த உலக ஆதாயத்திலே மூழ்கியவர்களாக வழிகெட்டு விட்டார்கள், தௌஹீத் ஜமாத்தோடு அவர்கள் இணைந்து விட்டார்கள், யூத கைக்கூலிகளாக மாறிட்டாங்க, இவர்களெல்லாம் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிறதுக்காக வரக்கூடிய நாடகம் ஆடக்கூடிய வேடதாரிகளா இருக்கிறாங்க, இவர்கள் இஸ்லாமிய கொள்கையில இல்ல, இவர்கள் வழிகட்டவர்கள், பிரிவினைவாதிகள் என்றெல்லாம் சொல்லி நாம தான் அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரே கொள்கையில இருக்கிறோம், நம்ம சுன்னத்து ஜமாத்தாக பிறந்தோம், சுன்னத்து ஜமாத்தாக வளர்ந்து வருகிறோம், இன்னைக்கு சுன்னத் ஜமாத்தாக வாழ்ந்து வருகிறோம், நம்ம யாரும் இந்த வழியிலிருந்து சரிகிறக்கூடாது, நம்ம ஆண்டாண்டு காலம் நம்முடைய முன்னோர்களுடைய கொள்கையான இந்த சுன்னத்து ஜமாத்துல ரொம்ப பிடிப்போட இருக்க வேண்டும், தௌஹீது என்ற பேர்வையில் நீங்க யாரும் போய் வழி தவறி விடாதீர்கள் என்று நமக்கு எதிராக ஒவ்வொரு பகுதியிலும் பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். அதுவும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த மாவட்டத்திற்காக மக்களை அழைக்கின்ற பொழுது எப்படியாவது இந்த மாநாட்டை நடத்தவிடக் கூடாது என்பதற்காகவும், அதையும் மீறி மாநாடு நடந்தாலும் கூட நம்முடைய ஊர்களிலிருந்து, திருவண்ணாமலையிலிருந்தோ, வந்தவாசியிலிருந்தோ, போலூரில் இருந்தோ, சேத்துப்பட்டில் இருந்தோ, செங்கத்தில் இருந்தோ யார் இந்த பக்கம் போயிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒவ்வொரு ஜும்மா மேடைகளிலும் இந்த ஜமாத்திற்கு எதிராக, இந்த ஜமாத்தின் மீது அபாண்டமாக பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்கள் மேடையிலே முழங்கி இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு பக்கத்தில் இந்த பேசக்கூடிய ஆலிம்சாக்கள், அந்த ஜமாத்தை சார்ந்த முத்தவள்ளிகள் தான் நம்முடைய ஜமாத்தினுடைய கொள்கையை விமர்சிக்கக்கூடியவர்களாக, எதிர்க்கக்கூடியவர்களாக, மக்களிடத்திலே தப்பும் தவறுமாக பேசக்கூடியவர்களாக இருப்பதையும் பார்க்கிறோம். பொதுவான மக்களிடத்தில் அந்த எதிர்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் அறவே இல்லாமல் இருக்கிறது. பொதுவான மக்களிடத்தில் இந்த ஜமாத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு கோபம் இருந்தாலும் கூட இந்த ஜமாத் சார்பாக எங்காவது ஒரு சுவரொட்டி, போஸ்டர், பேனர்கள் எந்த நிகழ்ச்சிக்காவது வைக்கப்பட்டால் கிழிச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பார்கள். ஆனால் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு குறித்து இங்க திருவண்ணாமலையிலையும் சரி, பக்கத்தில் வேலூர்லையும் சரி, எங்க போஸ்டர் அடிச்சாலும் சரி, எங்க பேனர் அடிச்சாலும் சரி, எங்க பிரச்சாரத்தை எடுத்து சொன்னாலும் சரி, அந்த போஸ்டரை கிழிக்கிறதோ பேனரை கிழிக்கிறதோ அதன் மூலம் எதிர்ப்புகளை பதிவு செய்யற மாதிரியான எந்த நடவடிக்கைகளிலும் பொதுமக்கள் ஈடுபடவே மாட்டாங்க. என்ன காரணம்? அந்த பேனர்களிலும் போஸ்டர்களிலும் இருக்கிற வார்த்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கு. முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற வார்த்தையில நம்ம கையை வச்சு கிழிச்சா நம்ம கை என்ன ஆகிறது? பயம். நபிகள் நாயகத்தின் மீது நம்ம உயிரை விட மேலாக மரியாதை வைத்திருக்கிறோம், நேசிக்கிறோம், அந்த தூதரின் பெயரை நம்ம கிழிக்கலாமா என்கிற மாதிரியான ஒரு மரியாதை வைத்திருக்கிற காரணத்தினால
எந்த போஸ்டர்லையும் பேனர்லையும் கை வைக்கல. ஒரு விஷயத்தை பாருங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையினுடைய கண்ணியத்தை குலைத்து விடக் கூடாது என்பதால் இது போன்ற வேளையில் இறங்காத பொதுமக்கள் அந்த முகம்மதை தான் பின்பற்ற வேண்டும் என்பதை ஜமாத் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறது என்பதை பற்றி அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்வார்களே ஆனால், இந்த ஜமாத்தை பற்றி மிக தெளிவான உண்மைகளை விளங்கிக் கொள்வார்களே ஆனால், அவர்கள் எந்த ஜமாத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி பாதை மாறிய தவறான பயணத்தில் நரகை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்வார்களே ஆனால், இதை விட பன்மடங்கு மக்கள் இந்த ஜமாத்திலே அங்கம் வகிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அந்த அளவிற்கு இந்த மக்கள் ஒரு வெள்ளந்திகளாக சாதாரண பொதுவான பாமரத்தன்மையில இந்த ஜமாத்தை பற்றிய அறியாமையின் காரணத்தினால் எதிர்க்கிறார்களே தவிர உண்மை நிலையை உணர்ந்து கொள்வார்களே ஆனால் இவர்கள் இந்த ஏகத்துவத்தில் இந்த தூதுத்துவ நம்பிக்கையிலே சங்கமிப்பார்கள் என்பதால் நாம் எந்த கொள்கையில இருக்கிறோம், நம்மை யூத கைக்கூலிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், தடமாறியவர்கள் என்று விமர்சிக்கக்கூடியவர்கள் எந்த கொள்கையில இன்னைக்கு இருக்கிறாங்க, அவர்கள் சரியான பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா என்கிற ஒரு ஒப்பீட்டோடு சில வரலாற்று தகவல்களோடு நாம எந்த கொள்கையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று அந்த ஜமாத் அவர்கள் தங்களுடைய அந்த இயக்கத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத், சுன்னத்தையும் அந்த ஏகோபித்த சஹாபாக்களையும் மதிக்கக்கூடிய ஜமாத்தாக நாங்கள் இருக்கிறோம் என்று காலம் காலமாக சொல்லி வருகிறார்கள். இதை சொல்லக்கூடியவர்கள் எல்லாரிடத்திலையும் பேசும்போது, நீ தௌஹீது, நான் சுன்னத்து, உனக்கு 20 வருஷம், நான் 2000 வருஷம். அவங்க வந்தது 1200 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க சொல்ற பேர் என்ன, உனக்கு 20 வருஷம் ஆச்சு, நாங்க 1000 வருஷத்துக்கு மேல இருக்கிறோம். அவ்வளவு பழமையானவர்கள், முன்னோர்கள், ஆண்டாண்டு காலம். தௌஹீத் பெருசா சுன்னத்து பெருசா, முதல்ல வந்தது யாரு என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற பெயர் எங்கிருந்து வந்தது, எப்போது வந்தது, யார் மூலம் வந்தது என்பதை ஒரு வரலாற்று தெளிவோடு புரிந்து கொண்டால் இன்றைக்கு இந்த ஜமாத் எந்த கொள்கையில இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். இதை திருமறை குர்ஆன்ல நீங்க எந்த இடத்துலையுமே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்ங்கிற பெயரை பார்க்கவே முடியாது. திருக்குர்ஆன்ல 114 அத்தியாயங்களிலும் இந்த ஒரு பெயரே கிடையாது. அல்லாஹ் சொல்லல. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்ங்கிற பெயரை எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களும் சொல்லல. இப்படி சொன்னோம் வைங்க, உடனே நம்மள்ட்ட கேட்பாங்க, நீ மட்டும் தௌஹீத் ஜமாத்துங்கிற, தௌஹீதுங்கிற பேர் குர்ஆன்ல இருக்குதா, தௌஹீதுங்கிற பேர் ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்பாங்க. தௌஹீதுங்கிற பேர் ஹதீஸ்ல இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீத்வாதிகளை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பான் என்றெல்லாம் நிறைய ஹதீசுகள் ஆதாரபூர்வமாக இருக்கிறது. அஹ்லு தௌஹீதுங்கிற வார்த்தைகளோட இருக்கிறது. ஆனா அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துங்கிற வார்த்தை இல்ல. அப்ப எப்ப இது உருவானுச்சு அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால தூதுத்துவ பணிகளில் தன்னுடைய 40வது வயதில் தூதராக நியமிக்கப்பட்டார்கள் அல்லாஹுவால். 63வது வயதில் வஃபாத்தானார்கள் மதீனாவிலே. இந்த 23 ஆண்டு காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமாக எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதுதான் இஸ்லாம். அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் வழியிலே பயணித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே இருந்த எல்லா இணை வைப்பு கொள்கையை, ஷிர்கான காரியங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவரை இறைவனுக்கு நெருக்கமாக வைத்து வழிபடுவது, அவரிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவது, அவர்களிடத்திலே சிபாரிசு வேண்டுவது, அவர்களிடத்திலே நோய் நிவாரணத்தை கேட்பது, ஷிஃபாவை தேடுவது என்று போகக்கூடிய மக்களிடத்திலே இது இணை வைப்பு என்று எடுத்துரைத்தார்கள். கபறுகளை பூசுவதும், கபறுகள் மீது கட்டிடம் எழுப்புவதும், கபறுகள் மீது அமருவதும், கபறுகளை வழிபடுவதும், கபறுகளில் எழுதி வைப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்தார்கள், வன்மையாக கண்டித்தார்கள். ஒரு மனிதன் வந்தால் எழுந்து நிற்க கூடாது என்று தனி மனித வழிபாட்டிற்கு எதிராக மிகப்பெரிய ஏகத்துவ முழக்கமிட்டார்கள். யாருடைய காலிலும் விழக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சஜிதா செய்ய வேண்டும் என்றார்கள். இப்படி
ஏகத்துவத்தினுடைய எல்லா தெளிவுகளையும் எடுத்துரைத்து விட்டு தட்டு, தகடு, தாயத்து, பில்லி, சூனியம், ஜோதிடம் என்கிற ஜாது, மந்திர் என்கிற எந்த மாதிரியான இணை வைப்பு மூட நம்பிக்கைகள் இருக்கிறதோ அத்தனை விஷயத்திற்கும் எதிராக களமிறங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் இதே ஏகத்துவ கொள்கையில், இதே சுன்னத்தை பற்றி பிடிக்கக்கூடிய கொள்கையிலே நீடித்தார்கள். அந்த நேரத்தில் எந்த விதமான வழிகேடு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபா வராங்க, ஆட்சியாளரா வராங்க. அவர்கள் ஆட்சி செய்ததற்கு பிறகு, அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியாளரா வராங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக ஆகி 10 ஆண்டுகள் கழித்தவர்கள் மரணித்ததற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி கட்டல்ல உலகத்தில் பல நாடுகளிலே இஸ்லாமிய அந்த பேரரசு அப்படியே விரிவடைந்து போய்கிட்டே இருக்குது. இந்த நேரத்துல தான் இஸ்லாமியர்களிடத்துல மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை கட்டவிழ்த்து விட்டோம்னு சொன்னா, ஆட்சி தலைமை சீர்குலைந்து சின்னாபின்னம் ஆச்சுன்னு சொன்னா, கருத்து முரண்பாடுகள் வெடிச்சதுன்னு சொன்னா, அதோட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை காலி பண்ணிடலாம் என்று யூதர்களுடைய அந்த சூழ்ச்சிகரமான ஒரு எண்ண ஓட்டத்தில் அவர்கள் என்ன பண்ணாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியை விமர்சிக்கக்கூடிய, குறை சொல்லக்கூடிய, ஒரு கட்டத்தில் உஸ்மானையே கொலை செய்ய வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தை அந்த மக்களிடத்தில் ஊடுருவ செய்யறாங்க. அதனால என்ன ஆகுது, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சரியா ஆட்சி நடத்தல, அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் சொந்தக்காரங்களை எல்லாம் நிர்வாகத்தில் நியமிச்சிட்டாங்க, அவர் மனிதர்களிடத்துல நீதமா நடக்கல என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகளை விதைத்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை மதீனா நகரிலேயே வைத்து படுகொலை செய்து விடுகிறார்கள். அவருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம அவர்களை தாகத்திலே தத்தளிக்க வைத்து அப்படியே கொலை செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு வேக வேகமாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்து, நீங்க தான் எங்களுக்கு ஜனாதிபதி என்று ஒரு ஆளை நிப்பாட்டுறாங்க. எதற்கு? ஒரு பகடக்காயா வைத்துக்கொண்டு, பலிகடாவை வைத்துக்கொண்டு உஸ்மானை கணக்கு தீர்த்தது யாருன்னு கேட்டா, இந்த புல்லுருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விடக் கூடாது, அடையாளம் காணப்பட்டு விடக் கூடாது. அப்ப யார் மேல பழிய தூக்கி போடலாம்? மக்கள் யாரை எதிர்கொள்வார்கள்? சஹாபாக்களை எதிர்கொள்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாதான் உள்ள வெட்டிக்கிட்டு சாவார்கள் என்று நினைத்து அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அலி அவர்கள் 4வது கலீஃபா நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையான கோபப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அவர்களை அநியாயமாக கொலை செய்திருக்கிறார்கள், அந்த கொலை செய்த கொலைகாரர்களுக்கு தண்டனை வழங்காமல் இந்த அலி என்ன செஞ்சிட்டாரு, அவர்களுடைய தயவாலே ஆட்சி கட்டில் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா இது சரியில்லை, நம்ம அலிக்கு எதிராக யுத்தம் செய்யணும் என்று அதிக பெரும்பான்மையான உள்ள சஹாபாக்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலைமையாக வைத்து அவர்கள் பின்னால் செல்கிறார்கள் அலிக்கு எதிரான யுத்தத்தில். அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல அந்த அளவிற்கு அதிகமான சஹாபாக்கள் இல்லாவிட்டாலும் ஆட்சி கட்டிலில் இருக்கிற காரணத்தினால், அந்த அதிகாரம் இருக்கிற காரணத்தினால் அவர்களும் இந்த யுத்தத்தை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் எப்படி எதிர்கொள்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படை திரட்டி வருவது, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கூட்டத்தில் இருக்கிறார்களே அந்த கயவர்கள், அந்த புல்லுருவிகள் உள்ளே புகுந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை பண்ணாங்கல்ல, அவர்களை கணக்கு தீர்க்கிறதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பார்க்கறாங்கன்னா, நாமளாக தன்னந்தனியா நின்று நம்ம இடத்துல இருக்கிற புல்லுருவிகளை கணக்கு தீர்க்க முடியாது, நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்துதான் இந்த கயவர்களை கணக்கு தீர்க்க முடியும், எனக்கும் என் சூழ்நிலை புரியுது, ஆனா இந்த மாவுக்கு அது விளங்கலையேன்னு சொல்லி ஆயிஷா அவர்களுடைய அந்த எதிர்ப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு அலி தயாராகிறார். பிறகு மீண்டும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்ல 2 பேருக்கு இடையில பெரிய யுத்தம் ஏற்பட்டு அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமர்ந்திருந்த ஒட்டகத்தினுடைய 4 கால்களும் வெட்டப்பட்டு ஒட்டகம் அங்க தொப்புன்னு விழுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்துக்கொண்டு போய் தூக்கிட்டு போய் ஒரு கூடாரத்தில் வைத்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட வரலாற்றிலே ஒட்டக போர் என்ற ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அணியில இருக்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய இந்த புல்லுருவிகள் என்ன பண்றாங்கன்னா, சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தலைமையில் ஒன்று சேர்ந்து
இப்ப அலி அவர்களோடும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளை காலி பண்ணிடுவாங்க, நம்மளை சுக்குநூறு ஆக்கிடுவாங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா பண்ணுவோம். அலி அவர்கள் பெயரால் நாம ஒரு கட்சியை உண்டாக்கணும். பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபிங்கிற மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க? அலி பார்ட்டி, நாங்கெல்லாம் அலி பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியை உண்டாக்குறாங்க. அந்த பார்ட்டிக்கு தான் இங்கிலீஷ்ல அரபியில ஷியான்னு சொல்லுவார்கள். ஷியத்து அலி, நாங்கள் அலியுடைய பிரிவினரை சார்ந்தவர்கள். ஷியத்து அலி, ஷியா அலின்னு பேர் வந்துதான் பிற்காலத்தை அலியை கட் பண்ணி ஷியான்னு வச்சுக்கிட்டாங்க. இந்த ஷியா முஸ்லிம்கள்னு உலகத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க முஸ்லிம்கள் இல்ல, அந்த ஷியா வழிகேடர்களையும் அதற்கு எதிராக சொல்லக்கூடியவர்களை சன்னி முஸ்லிம்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான பிரிவு எப்ப உருவாகுதுன்னா அலி ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் அலி அவர்களை வைத்து நாம ஒரு புதிய ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கணும், சகாபாக்களை இந்த பக்கம் இழுக்கணும். அப்படி முடியாவிட்டாலும் ஏகோபித்த முஸ்லிம்களை கொண்டு வந்து நம்ம பக்கத்துல அணி சேர்க்க வைக்கணும். அப்பதான் நம்மளை அடையாளம் காண மாட்டாங்க, நம்ம உயிருக்கு பங்கம் வராது, இஸ்லாத்தின் வளர்ச்சியை ஒழிச்சு கட்டிடலாம் நினைத்து ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்குறாங்க. என்ன சித்தாந்தம்? ஏற்கனவே யூதர்களுடைய நசாராக்களுடைய சித்தாந்தம் என்னன்னா, இறந்து போனவர்களுக்கு அடக்கம் செய்து அதை வழிபாட்டு தலமாக பள்ளியாக ஆக்கி அங்கே வேண்டுதல்களையும் பாவ மன்னிப்பையும் பிரார்த்தனையும் செய்கிற மந்திரத்து ஓதுகிற இடமாக அதை மாற்றி விடுவார்கள். அது மாதிரியாக அவர்கள் சமுதாயத்தில் பெரியார்கள் இறந்து போனால் அவர்களுடைய அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலங்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அந்த யூதர்களுடைய அந்த கொள்கையை ஷியாக்கள் தங்களுடைய கொள்கையாக உள்ளே புகுத்துறாங்க. எப்படி புகுத்துறாங்க? முதல்ல அலி ரலியல்லாஹு என்று சில மரியாதைகளையும் மதிப்புகளையும் பெற்று வாங்குவோம். அவருக்கு ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்தே சில முக்கியத்துவம் சொல்லப்பட்டதாக இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகளை உண்டாக்குவோம். அப்பதான் அலிக்கு என்று ஒரு தனி மரியாதை கிடைக்கும், எல்லாரும் அலி ரலியல்லாஹு பக்கம் வருவாங்கன்னு சொல்லி புதிய ஒரு கொள்கையை திணிச்சாங்க. என்ன திணிச்சாங்க? அலி ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அனுப்பி அலியைத்தான் தூதராக பார்த்தான், தூதராக ஆக்கி திருக்குரான் அலிக்கு தான் கொடுக்க இருந்தான். ஆனா அலி அவர்கள் அப்ப குழந்தையா இருந்தாங்க, அதனால முகமது நபி அவர்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க என்கிற ஒரு கருத்தை விதைத்தார்கள். பிறகு என்ன சொன்னாங்க? அல்லாஹ் நபி அலி ரலியல்லாஹு தான் நபியாக ஆக்க நினைத்தான், ஆனால் சின்ன வயசுல இருந்ததுனால முகமது நபி பிடுங்கிட்டாங்க, அலிக்கு போக விடாம தடுத்துட்டாங்க, இல்லாவிட்டால் அலிதான் நமக்கு தூதரு என்று ஒரு பிரிவு அப்படி கிளம்புது. அதே ஷியா பிரிவுல இன்னொரு கூட்டம் அந்த இலாஹுன் ஹக்குன் யா அலி, அலியே கடவுள் வேற யாரும் இல்ல, நீங்க தான் கடவுள், இப்படி ஒரு பிரிவு கிளம்புது. எப்படி? நம்முடைய பெரியார்கள் நல்லடியார்கள்லாம் கடவுள், அவங்க மகான்கள் தான் கடவுள், அவங்க தான் அல்லாஹ்ட்ட வாதிடுவார்கள், அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்த்து நமக்கு சொர்க்கத்தை பெற்று தருவார்கள்ங்கிற மாதிரி அந்த யூதனுடைய சிந்தனை ஷியாக்கள் வழியாக அந்த அலி ரலியல்லாஹு அவர்களை ஒசத்த ஆரம்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான மக்களுக்கென்று இஸ்லாம் என்று ஒரு மார்க்கத்தை சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இதைவிட முக்கியமான ஒரு மார்க்கம் இருக்கிறது, அதுதான் மெஞ்ஞானம். அந்த மார்க்கத்தை, அந்த மாரிஃபத்து தரீக்கத்து ஹக்கீக்கத்து உண்டாக்கியிருக்காங்களே, அந்த மாதிரியான மெஞ்ஞானத்தை ஒருவன் அடைந்து கொள்வானே ஆனால் அவன் அல்லாஹ்வாக மாறிவிடுவான், அல்லாஹ்வுடைய ஆற்றல் அவனுக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட மறைவான மெஞ்ஞான ஞானம் இருக்குதே, அந்த ஞானத்தை நபிகள் நாயகம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு நாமெல்லாம் பத்திரமா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை அவர்கள் கிளப்பிவிட்டு அலி அவர்களுக்கு ஒரு அணியை திரட்டுவதற்கு இப்படியெல்லாம் உள்ள இட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. பெரியார்கள் பெயரால் அவர்கள் இறந்துவிட்ட நினைவு தினத்தை கொண்டாட வேண்டும், அதே போல அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டும், அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் உள்ள மண் இருக்குமே அந்த மண்ணை புனிதமாக கருத வேண்டும், அதை எடுத்து தண்ணீரில் ஊற்றி குடிக்க வேண்டும், அவர்களுடைய ஒரு முடி இருக்கே அந்த முடி கூட புண்ணியமாக நினைக்க வேண்டும் என்கிற சிந்தனைகளை எல்லாம் உள்ள புகுத்தி விட்டு அவர்கள் ஒரு வகையான மந்திரத்தை கூட ஓதினார்கள். என்ன மந்திரம்? லீ ஹம்சத்துன், எங்களுக்கு 5 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் எங்களுக்கு போதும். உத்துஃபி பிஹா நார ஜஹன்னமல் ஹாத்திமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல குறிப்பிடுறான்ல, பொய் சொல்லி புறம் பேசி குறை பேசக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்கள்
கல்லால யுன்பதன்ன ஃபில் ஹுத்தமா, ஹுத்தமா என்கிற இடத்திலே தூக்கி எறியப்படுவார்கள். ஒமா அதிராக்கமல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் சொல்றான், நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹு மூட்டுகிற நெருப்பு என்று அல்லாஹ் சொன்னான்ல. அல்லாஹுவால் மூட்டப்படுகிற அந்த ஹுத்தமா என்கிற நெருப்பை, நரகத்தை இந்த சியாக்காரன் சொல்றான், லீ ஹம்சத்துன், எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள், அந்த 5 பேரை வைத்து நான் என்ன செய்வேன், அந்த ஹுத்தமா என்கிற நரகத்தையே ஊதி அணைத்து விடுவேன். யார் அந்த 5 பேர்? அல் முஸ்தபா, நபிகள் நாயகம், வல் முர்த்தலா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, வபுனாஹுமா, அவங்க 2 பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, வ ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 5 பேர் எங்களுக்கு போதும் என்று சொல்லி அந்த சமுதாயத்தை டெவலப் பண்றாங்க. எப்படி? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யக்கூடிய வேலையை அலியின் பெயரால் உள்ள புகுத்துறாங்க. இதற்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் எந்த உடன்பாடும் இல்லாவிட்டாலும், அதை அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்தவர்களாக இருந்தாலும், இவங்க என்ன பண்ணாங்க, அலி உயிரோடு இருந்தாதானுங்க எதிர்க்கிறது. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் கொலை பண்ணிட்டு அவர் அடக்கம் பண்ண இடம் தெரியாம மக்கள்கிட்ட மறைச்சிட்டாங்க. அடக்கம் பண்ண இடமே யாருக்கும் தெரியாத அளவுக்கு இருட்டடி பண்ணிட்டு, அலி எங்க, அலி உயிரோட தான் இருக்கிறார். எங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துட்டு எங்க போயிருக்காங்க, மேல வானத்துக்கு கொண்டு போயிட்டாங்க என்று இன்றைய வரைக்கும் இந்த ஷியாக்கார் நம்பிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நச்சு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன பார்த்தாங்க, யாரெல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சாதகமாக பேசுகிறார்களோ அவர்கள் தான் உலக முஸ்லிம்கள். அவன் கணக்குல, ஷியாக்காரன் கணக்குல அலியை எதிர்த்தோ அல்லது அலியை பற்றி பேசாம அபூபக்கரை பற்றியோ நபிகளாரை பற்றியோ நபி வழியை பற்றியோ யாராவது பேசுவார்களே ஆனால் அவர்கள் எல்லாம் காஃபிர்கள். இப்படிங்கிற ஒரு கருத்தை விதைத்து நீங்க இனிமேல் நபி வழிப்படி நடக்க வேண்டாம். அபூபக்கர் சித்திக் சொல்ற அவர் காஃபிரு. ஏன்? ரசூல்லா இறந்த உடனேயே அலிக்கு தான் ஆட்சி போய் சேர்ந்திருக்கணும், அவர் குடும்பத்து மருமகன் அவர் கையில தான் ஆட்சியை கொடுத்திருக்கணும். அபூபக்கர் பிடுங்கிட்டாங்க, அவர் காஃபிரு. உமர் காஃபிரு. ஆயிஷா யார் தெரியுமா? நரகத்தினுடைய அந்த சக்கும் மரம் இருக்குதே, அந்த மரமே இந்த ஆயிஷா தான் என்றெல்லாம் சஹாபாக்களை மிக கேவலமாக விமர்சித்து இழிவுபடுத்துகிற வேலையை அவர்கள் அங்கே கட்டவிழ்க்கிறார்கள். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 200ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு 190 வருடங்கள் கழித்து அஹ்மத் பின் ஹம்பல் என்கிற ஒரு இமாம் இருக்கிற காலம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழும் பொழுது அவர் என்ன பார்க்கிறாரு, என்னடா இது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரங்களை எல்லாம் பின்பற்ற மாட்டாங்களாம், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் அந்த சுன்னாவை எல்லாம் கைவிட்டு விடுவார்களாம், அதை பின்பற்றுவர்கள்லாம் முஸ்லீமே இல்லையா, அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் பின்பற்றணுமா, அவர் தான் தூதராம், அவர் தான் கடவுளாம், அவர் இறந்து விட்ட இடத்தை அவர் பெயரால் நாம மௌலிது ஓதணும். இது அலி ரலியல்லாஹு பெயரால் மௌலிது ஓத மாட்டாங்க, அவர் தான் இறக்கலையில. ஹசன் ஹுசைன் பெயரால் மௌலிது ஓதணுங்கிறாங்க. ஹசன் ஹுசைன்ங்கிற பெயரால் அவர்களை கடவுள் நிகரில் வைத்துக்கொண்டு அவர்கிட்ட பாவ மன்னிப்பு தேடணுங்கிறாங்க. அந்த கபர்ல போய் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மண்ணள்ளி பூசிக்கிறாங்க. இப்படி ஒரு நபிகள் நாயகம் உண்டாக்காத, காட்டித்தராத, எதிர்த்த பல தவறான செயல்களை எல்லாம் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இவர்கள் நபி வழியை மீறிய பாவிகளா இருக்கிறாங்க, இஸ்லாத்தின் எதிரிகளா இருக்கிறாங்க, இவர்கள் ஷியா பிரிவினர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இவர் என்ன பண்ணாரு, நாம இனிமேல் நபிகள் நாயகத்தின் வழியில நடக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம் என்ன மார்க்கத்தை சொன்னார்களோ அதன்படி நம்ம செயல்படுத்தணும் என்று சொல்லி அவர்தான் இந்த பெயரை வைக்கிறார். நாங்கெல்லாம் அஹ்லு சுன்னா. நாங்கள் யார்? சுன்னத்தை சார்ந்தவர்கள், நபி வழியை சார்ந்தவர்கள், நபிகளாருடைய சொல்லும் செயலும் அங்கீகாரம் எதுவோ அதை சார்ந்தவர்கள். வல் ஜமாஅ, சஹாபாக்கள் அத்தனை பேரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சில சஹாபாக்களை ஏற்று சில சஹாபாக்களை விமர்சிக்கிற, அவமதிக்கிற வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று அந்த அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிரகடனம் செய்கிறார். எப்படி சொல்றாரு? அவங்க என்ன பண்றாங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுவை ஏத்துக்குவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏத்துக்குவாங்க. ஆனால் யாரை ஏத்துக்க மாட்டாங்க? அபூபக்கரை ஏத்துக்க மாட்டாங்க, உமர் அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க, உஸ்மான் அவங்களை ஏத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சஹாபாக்களிடத்துல வேற்றுமை பாராமல் நாங்க எல்லா சஹாபாக்களையும் மதிப்போம், அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் மதிப்போம், ஹசன் ஹுசைன் அவர்களை மதிப்போம். ஹசன் ஹுசைன் என்கிற பேரப்பிள்ளை நபிகளாரின் பேரப்பிள்ளைக்கு முன்னால்
இந்த இஸ்லாத்தை ஏற்ற, இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்த எத்தனையோ சகாபாக்கள் அத்தனை பேரையும் நாங்கள் மதிப்போம், அவர்கள் மீது கண்ணியம் வைத்திருக்கிறோம், அவர்களை விமர்சிக்க மாட்டோம், இழிவுபடுத்த மாட்டோம் என்று சொல்லி உண்டானதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கை. இதுதான் வரலாற்று நிகழ்வு. இப்ப பாருங்க, அன்றைக்கு ஹிஜ்ரி 200ல என்ன கொள்கையை உண்டாக்கினார்களோ, நாம இனிமேல் நபி வழிப்படி நடக்கணும்னு சொன்னார்களோ, அவர்கள் அதே பாதையில் தான் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பெயர்களில் தான் சுன்னத் வல் ஜமாத் இருக்கும், அந்த பலகைகளில் தான் சுன்னத் வல் ஜமாத் இருக்குமே தவிர அவர்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஷியாக்களின் அத்தனை செயல்பாடுகளை போன்று இருக்கும். இவங்க யாரு? சுன்னத் ஜமாத் என்று வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஷியா கூட்டத்தவர்கள். எப்படிப்பட்ட ஷியா கூட்டத்தவர்கள்? யூதர்களுடைய அத்தனை நம்பிக்கைகளையும் உள்ளே புகுத்தி வச்சிருக்கான இந்த ஷியா கரண்ட, அந்த ஷியாவுடைய அத்தனை வெளிப்பாடுகளும் இந்த சுன்னத் ஜமாத்தில் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். எப்படி இன்றைக்கு ஒருவர் இறந்து விட்டால் அவரை பெரியார் என்றும் மகான் என்றும் அவருக்கு அடக்கம் செய்து அவருடைய கபரை பூசுவதும் கட்டுவதும், அங்கே சென்று வழிபடுகிற இந்த மாதிரியான தர்கா வழிபாட்டு சிந்தனை எங்கே உண்டாச்சு? ஷியாக்கள் ஆட்சி செய்கிற ஈரான் நாட்டில் தான் தர்கா இருக்குது. அங்க போற இடமெல்லாம் தர்கா இருக்கும். அதே போன்று அந்த இந்தியாவை ஆண்ட 800 ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்த பல மன்னர்களில் சில பேர் ஷியாக்காரன். அவனும் என்ன பண்ணான்? தர்கா கட்டுவதற்கு அந்த ஷியா கொள்கையின் அடிப்படையில, அந்த யூத சிந்தனையின் அடிப்படையில் தர்கா கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டான். அந்த நம்பிக்கையில உருவான தர்கா வழிபாட்டை இன்னைக்கு சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் போய் வழிபட்டு கொண்டிருக்கிறார்களே, இதுதான் சுன்னத்தா? இதுதான் நீங்கள் நபிகளாருடைய பாதையிலே பயணிக்கிற அந்த வெளிப்பாடா? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸல் குபூர், மன்னரைகள் பூசப்படுவதை நபிகளார் கண்டித்திருக்கிறார்கள், தடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு கண்டனம் தெரிவித்தார்கள். தன்னுடைய மரண நெருக்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லானல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டுமாக. ஏன்? இத்தஹது குபூர் அம்பியாயிஹிம் மஸ்ஜிதா, தங்களுடைய நபிமார்கள், தங்களுடைய நல்லடியார்கள் அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வழிபாட்டு தலங்களாக ஆக்கி இருக்கிறார்கள். அடக்கத்தலங்களை வழிபாட்டு தலமாக எவன் உண்டாக்குறானோ அவர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும் என்று சபித்திருக்கிறார்களே. அந்த தூதர் வழியிலே பயணிக்கிற கூட்டமா தர்கா வழிபட்டு கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க சுன்னத்தா அல்லது இது தர்கா வழிபாடு பாவமானது, இது நபி வழிக்கு எதிரானது, இது சுன்னத்திற்கு புறம்பானது என்று சொல்லுகிற நாங்க சுன்னத்து கூட்டமா? யோசிச்சு பாருங்க. நாம எந்த பாதையில் இருக்கிறோம்னு புரியுதா? இந்த அலி ரலியல்லாஹுவர்களை கடவுள் அந்தஸ்துல உயர்த்தக்கூடியவன் உண்டாக்கின கொள்கை தான் பஞ்சா கொள்கை. பாஞ்சுங்கிற கொள்கை இருக்குதே, அந்த பஞ்சா எடுக்கிறான, அது என்ன? அந்த பஞ்சா அலி, முஸ்தபா, ரசூல்லா, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன். இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரிடத்துல அது ஊடுருவி இருக்கிறது. நீங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் இரவுல தூங்கும் பொழுது அந்த காலத்துல சொல்லி கொடுப்பாங்க, அவ்வல் கலிமா தையிப் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் கே சிவா கோயி இபாதத் கே லாயக் நஹி, இப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. கலிமா தையிபா, கலிமா ஷஹாதா, கலிமா தம்ஜீது, ரத்துல் குஃப்ரு, இப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்களே. இது மாதிரி மக்தப் மதரசால போய் அந்த எஸ்எர்னல் குர்ஆனை ஓதும் பொழுது அதுல கடைசியில இந்த கலிமாவை எழுதி வச்சிருப்பாங்க. எல்லா சுன்னத் வல் ஜமாத்துகளிலும் வைத்திருக்கிற டெல்லியிலிருந்து பதிப்பு செய்யப்பட்டு எல்லா இடங்களையும் எஸ்எர்னல் குர்ஆன் அலிப் ஜூஸ்னு குழந்தைங்க போய் படிச்சுக்கிட்டு வராங்களே, அதுல கடைசியில பாத்தீங்கன்னா இந்த 5 கலிமா இருக்கும். இந்த 5 கலிமாவுக்கு அடுத்த ஒரு துவா இருக்கும். என்ன துவா? லீ ஹம்சத்துன், எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் போதும், அதன் மூலம் நான் நரகத்தையே ஊதி அணைத்து விடுவேன். பஞ்சா கொள்கை இருக்கும். அலி ரலியல்லாஹுவர்கள், ரசூலுல்லாஹ், ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இவர்கள் போதும் என்ற ஷியாக்களுடைய கொள்கையை குழந்தையிலிருந்தே படித்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் சுன்னா ஜமாத்தா அல்லது ஷியா ஜமாத்தா? வழிகேடு தெரியுதா? அந்த 5 பேர் தான் நமக்கு எல்லாமே என்று வைத்திருக்கிறார்கள். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். சில வீடுகளில் பார்த்தா போட்டோ இருக்கும், ஒரு குதிரை, அதுக்கு மேல 5 விரல் இப்படி நிற்கும். என்னது? பஞ்சா. பஞ்சாங்கிற பேர்ல தான் இவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். பஞ்சாங்கிற பேர்ல முஹர்ரம் மாசம் வந்தா அப்படியே தீ மிதிப்பார்கள் போய்.
அந்த சமுதாயத்தில் தீமிதின்னு சொல்லுவார்கள். இவன் பேரை மட்டும் மாத்திக்குவான், பூக்குழி இறங்குறது. அதனால பூவா பூக்குழி இறங்குறது. ஏன்னா அதே பேரை சொன்னா நம்ம கைரக்கவும் வேற சமுதாயத்தை காப்பி அடிச்ச மாதிரி வந்துருமே. தாலி கட்டுறதுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக கரிசமணி கட்டுறது, கலரை மாத்திக்குவோமே. காவி கொடி அது வேண்டாம், பச்சை கொடிய தர்கால நிப்பாட்டுவோமே. கொஞ்ச காலம் பார்த்தாங்க, இப்ப காவி கொடிய இப்ப தர்கால வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஏன்? அதான் தெரிஞ்சு போச்சு இல்லைங்க, சாய் எந்த வெளுத்து போச்சுன்னு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்வானா இல்லையா? இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? எல்லாம் ஷியாக்காரன் கொள்கை. அந்த ஷியாக்காரனுடைய கொள்கையில உள்ளதுதான் இறந்து போனவர்களை வணங்க வேண்டும், அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவரிடத்திலே கையேந்த வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவர்கள் தான் நாளை மறுமையில அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் நமக்காக வாதிடுவார்கள் என்று மக்கா காஃபிர்கள்ட்ட என்ன நம்பிக்கை இருந்துச்சோ, யூதர்கள்ட்ட என்ன நம்பிக்கை இருந்துச்சோ, அதே நம்பிக்கை ஷியாட்ட இருந்துச்சு. இன்றைக்கு அதே நம்பிக்கை சுன்னத்து ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்குதே. இதுதான் நபி வழியா? அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், அவர்கள் உங்களை போன்ற ஒரு அடிமை, அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். அவங்களுக்கு காது கேட்க நினைச்சு போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? எங்க கேளுங்க பாப்போம், பதில் சொல்றாங்களான்னு பாப்போம். அல்லாஹ் கேட்கிறான், எப்படி? ஃபதூஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும், நீங்க கேட்டுதான் பாரு, அவர்கள் பதில் சொல்லட்டுமே பாப்போம். சவால் விடுறான் அல்லாஹ். ஏன்? அவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் பதில் சொல்ல மாட்டார்கள். இதை திட்டவட்டமாக போதிக்கிற இந்த திருக்குரானுக்கு மாற்றமாக, இறந்து போனவர்கள் ஒருபோதும் செவியேற்க மாட்டார்கள் என்று நபிகளாருடைய போதனைக்கு மாற்றமாக, அந்த சுன்னாவிற்கு மாற்றமாக ஷியாக்காரனுடைய கொள்கையை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே. இதான் அஹ்லு சுன்னாவா? இதான் நேர்வழியில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பதா? அலி ரலியல்லாஹு அவர்களுடைய நம்பிக்கை எப்படி வச்சிருந்தாங்க? ஹசன் ஹுசைன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இருக்குது, அந்த இடத்துல இருக்கிற மண் எடுத்துட்டு வந்தா புனிதம், அது தண்ணியில கலக்கி குடிச்சா புனிதம், அவருடைய முடிய பார்த்தா புனிதம்னாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி இன்னைக்கு சுன்னத்து ஜமாத் மக்கள்கிட்ட எப்படி உள்ள பூந்துருச்சு? பால்கே ரசூல் அப்படின்னு இவன் ஒண்ணு உண்டாக்கிட்டான். இங்க வேலூர் திருவண்ணாமலை ஒரு நிகழ்ச்சிமா நடத்துவாங்க, வருஷம் ஒரு வாட்டி ஆச்சுன்னா, இதோ நபிகளாருடைய முடியை இப்ப காட்ட போறேன், இதோ காட்டிட்டேன் அப்படிமா. இது எங்கிருந்து எடுத்த முடி, எப்ப எடுத்த முடி, யாருடைய முடின்னு நமக்கு தெரியாது, ஆனா காட்டும். பார்த்தீர்களா? நீங்கள் எல்லோரும் நேர்வழி பெற்றீர்கள். நபி காலத்துல ரசூலுல்லாவை நேரில் பார்த்தானே, முகத்தை பார்த்தானே, அந்த அபூஜகளுக்கு நேர்வழி கிடைக்கலையே, அபூ லஹபுக்கு நேர்வழி கிடைக்கலையே. ஏன்? அல்லாஹ் அழகாக சொன்னான், இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் விரும்பியவரை நேர்வழியில் செலுத்த முடியாது, வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மய்யஷா, தான் நாடியவர்களை அல்லாஹ் தான் நேர்வழியில் நடத்த வைப்பான் என்கிற அந்த அதிகாரத்தை அல்லாஹ் தன்புறத்தில் வைத்திருக்கிற பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்க? நபிகளாருடைய முடிய பத்தீங்களா இப்படி கிளப்பினாங்க. கேரளாவில் ஒருத்தன் வந்தான், நபிகளாருடைய முடி அப்படின்னு சொல்லி எல்லாம் பாட்டில தண்ணியை வச்சுக்கிட்டு தெரிஞ்சான். இது நபிகளாருடைய முடியை முக்கி கொடுத்திருக்கிற தண்ணின்னா. இதெல்லாம் மூடத்தனம் இல்லையா, மடத்தனம் இல்லையா, பைத்தியகாரத்தனம் இல்லையான்னு வன்மையா கண்டிச்சு போற போக்குல பார்த்தா இவங்க நபிகளார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மண்ணு கல்லை எல்லாம் உருட்டி வந்து குடிச்சாலும் குடிப்பாங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்த வருஷம் அறிவிக்கிறாங்க, மக்களே நாம் ஷேர் முபாரக்கை குடித்து கொண்டிருந்தோம் அப்படின்னா என்னது? நபிகளாருடைய முடிய தண்ணியில முக்கி குடித்து கொண்டிருந்தோம், இப்பொழுது வேற ஒரு புனிதத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். என்ன? அந்த கபர்ல கிடைக்கிற தூசிகளை எல்லாம் தட்டி எடுத்து வந்திருக்கிற, இனிமேல் முடக்குன்னு அதை குடிப்போம்னாங்க. நீ எவ்வளவு சொன்னாலும் அந்த வழிகேட்டுல தான் நாங்க இருப்போங்கிற மாதிரி அலி ரலியல்லாஹு பெயரால் உண்டாக்கப்பட்ட ஷியாக்காரன் செய்த எல்லாமே இன்றைக்கு சுன்னத் ஜமாத்துக்காரங்கள்ட்ட இருக்கா இல்லையா? எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவன் கொள்கையில ஷியாக்காரங்க நம்பிக்கை இருக்குல்ல, அவன் கூட்டத்தில் உள்ளவனுக்கு அபூபக்கர் பேர் வச்சா பிடிக்காது, அபூபக்கரை சிறப்பா பேசினா பிடிக்காது, உமர் அவர்களை பத்தி சிறப்பா பேசினா பிடிக்காது, அவங்க பேரெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவன் குடும்பத்தில் அதிகம் என்ன பேர் வைப்பான்? அலி தான் பேர் வைப்பான், ஃபாத்திமா தான் பேர் வைப்பான், ஹசன் ஹுசைன் தான் பேர் வைப்பான். நம்ம சமுதாயத்தில் பாருங்க, இன்னைக்கு சுன்னா ஜமாத் மக்கள்கிட்ட பாத்தீங்கன்னா பெரும்பாலான பேர்களை அலி சேர்ந்துரும், தனியா அலியை விடவே மாட்டாங்க. ஏன்? அவர் தான் காப்பாற்றுவார். இந்த ஷியா நம்பிக்கை உள்ள அப்படியே வேரூன்றிருச்சு. முகமது அலி, ஹைதர் அலி, சவுக்கத் அலி, ஷபீர் அலி, பரக்கத் அலி, ரஹமத் அலி, சாதிக் அலி, எத்தனை அலி இருக்கும் பாருங்க, அவ்வளவு இருக்கும். ஹசன் ஹுசைன் வச்சிருப்பாங்க, அது 2 பேரு, ஹசன் என்கிற ஒருத்தர், ஹுசைன் இவன் ஹசன் ஹுசைன் வச்சிருப்பாங்க. ஏன்? ஹசன் ஹுசைன் டீ கடை, ஹசன் ஹுசைன் பிரியாணி கடை, என்ன புண்ணியம்னு நினைச்சு உள்ள பாத்தீங்கன்னா கை இருக்கும். இவன் யாரு? நாங்கள்லாம் பூர்வீக சுன்னத்து ஜமாத். எது?
சியாக்காரனுடைய மனிதனை, தனி மனிதனை கடவுளா நம்புற கொள்கை எப்படி சுன்னத் ஜமாத் ஆகும்? எது நபி வழி ஆகும்? இது நரக வழி இல்லையா? இது இஸ்லாத்திற்கு எதிரான வழி இல்லையா? இது அல்லாஹ்வுக்கு செய்யற துரோகம் இல்லையா? இதை நாகூர் ஹனீஃபா கூட அழகா விதைச்சிட்டு போயிட்டாரு. சஹாபாக்களை பத்தி பாட்டு பாடுவார்ல, அதுல யார பாடுவாங்க? பெரியார் பிலாலின் தியாக வாழ்வை கூறுவேன் இதோ, பிரியாத அன்பு பூண்டனர் பெருமானார் மீதிலேண்டு பாடுறதே எதுக்குன்னா, அதுல பிலால் ரலியல்லாஹு புகழ்ந்தெல்லாம் கிடையாது. அவரை கேவலமா தான் சொல்லுவாரு. தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதான அவர் பாடுவார். பிலால் ரலியல்லாஹு பைத்தியக்காரர் மாதிரி சுத்தி இருந்தாராம். தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதினாவிலே சதா அப்படிம்பாரு. யாரு? சஹாபாக்களை கண்ணியமா பேசுற நம்மளை பார்த்து இவர்கள் சஹாபாக்களை அவமதிப்பவர்கள். நாகூர் ஹனீஃபா அப்பயே பாடிட்டாரு. இந்த பிலால் வந்து பைத்தியக்காரர் சுத்திட்டு இருந்தாராம். நபியின் சமாதி காணும் போது நெஞ்சம் உருகவே அப்படின்னு சொல்லி தேடினாராம். அப்படியே போய் பார்த்தா ரசூலுல்லாஹ்வையும் காணுமா. அதுக்கப்புறம் போய் பார்த்து ஃபாத்திமாவை பார்க்க போனாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், நபிகளார பார்ப்பதற்கு ஃபாத்திமாவும் போயிட்டாங்க அப்படின்னு அழுதாராம். அந்த நேரத்தில் ஹசன் ஹுசைன் கேட்டாங்களாம், உங்க பாங்க கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க கேளு சொல்லுங்கன்னு தான் பாடினாங்களாம். பாங்க சொன்னாங்களாம். அந்த மாதிரி அந்த ஹசன் ஹுசைன் ஃபாத்திமாவுடைய வரலாறு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு தான் அவர் வேலையை முடிப்பார். அப்படித்தான் எல்லா பாடலும் இருக்கும். உலகம் தோன்றிட காரணமான உத்தம நபி மகள் யாரம்மா? அங்க ஃபாத்திமா தேவை. இப்ப ஏன் அவங்களுடைய மகள் உம்மு குல்சும் இருந்தாங்களே, அவங்கள பத்தி வரலாறு சொன்னீங்களா? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்களே, அவங்க மகதான ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்களே, யாருக்காக வரலாறு தெரியுமாங்க? தெரியாது. யாரு? ஃபாத்திமா தான். அன்னை பீவி ஃபாத்திமா அவர்களை தான் பேசுவார்கள். நம்ம சமுதாயத்துல எத்தனை பெண்களுக்கு செய்யது ஃபாத்திமா பாங்க, அதுல அலி பொம்பளை பிள்ளைக்கு பேரு செய்யது அலி ஃபாத்திமா. செய்யதுன்னா அது தலைவன், அலி அது யாரு? ஆம்பளை பேரு ஃபாத்திமா. ஏன்? அது அந்த சமுதாயத்தின் பேர் இருக்கணும். இப்ப அனீஸ் ஃபாத்திமான்னு பேர் வைப்பாங்க, ரஹமத்து ஃபாத்திமான்னு பேர் வைப்பாங்க, பரக்கத்து ஃபாத்திமா. எல்லாத்துலயும் என்ன வரும்? ஒன்னு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், இல்லாட்டி ஃபாத்திமா. இப்படித்தான் இந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்க வீடு வீடா போய், வாங்க நீங்க தொழுது வாங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் வந்து ஜன்னத்தை கொடுப்பான், ஜன்னத்து கொடுப்பான். அவனுக்கு புரியல. அவன் வாசல் என்னடா காலங்காலத்துல இன்னும் பாத்ரூமுக்கே போல கூப்பிட்டு வந்து கழுத்து இருக்கிறாங்களே, கொஞ்சம் போங்க அப்புறம் வரங்க, இல்ல நீங்க வந்தீங்கன்னா நல்லா ஜன்னத்து கொடுப்பான். இருக்கிற ஒரு ஜன்னத்தை வச்சு நான் படுற பாடு பயங்கரமா இருக்குன்னு அவன் நினைச்சது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மாதிரி இன்னொரு ஜன்னத்து பொண்டாட்டி நினைச்சிட்டான். அவ்வளவு அறியாமல் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி சில பேர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இல்லைன்னு வைங்க, எல்லாத்துலயும் ஃபாத்திமா, இல்லாட்டி ஃபாத்திமா நாச்சியா. ஃபாத்திமா நாச்சியா பேர்ல மௌலிது ஓதுவாங்க. எந்த அளவுக்கு? அந்த திருமணம் முடிக்கும் பொழுது கூட அவர் பாடுவார்ல, வாழ்க வாழ்கவே வாழ்கவே வளமாய் நலமாய் மணமக்கள் நீடோடி அப்படின்னு பாடுவார்ல. அதுல ஆதம் அவ்வா அப்படி கொண்டு வருவாங்க. அவரு கொண்டு வந்து இந்த அலி ஃபாத்திமா கொண்டு முடிப்பாங்க. அதே மாதிரி இமாம் வந்து என்ன பண்ணிடுவாரு, அல்லாஹும் அலி பைனகுமா ஆதம் ஹவ்வான்னு ஆரம்பிச்சு அலி ஃபாத்திமால கொண்டு தான் முடிப்பாரு. உலகத்திலேயே இந்த மாதிரி தம்பதிகள் என்றால் இவங்க தான் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு ருக்கையா அவங்களும் வாழ்ந்தது சொல்ல மாட்டாங்க, உஸ்மான் அவர்களும் உம்மு குல்சும் வாழ்ந்தது சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுல என்ன, அலி ஃபாத்திமா பத்தி சொல்லும் பொழுதுதான் இங்க கரிசமணி கழுத்துல ஏறும். அவர்கள் தான் எல்லாத்துக்கும் இப்ப அத்தனை இடங்களிலுமே இந்த 5 பேரை மட்டுமே மிகைக்க செய்திருப்பார்கள். இதெல்லாம் சுன்னாவா? முஹர்ரம் மாதம் என்கிற பெயரால் முஹர்ரம் 10வது நாள்ல நோன்பு வைப்பார்கள். சுன்னத் ஜமாத்னு சொல்லக்கூடிய யாருக்காவது ஏன் நோன்பு வைக்கிறேன்னு போய் கேட்டு பாருங்க. சுன்னத் ஜமாத்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? ஏன் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவில் கொல்லப்பட்டாங்களே, அதுக்கு தான் நோன்பும்பாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன? இந்த ஹுசைன் அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரம் 10 நோன்பு வைத்திருக்கிறார்கள். எதற்காக? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டார்கள், ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் என்பதற்காக வேண்டி அந்த வெற்றியை முன்னிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள். அந்த நோன்பை முன்னிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் என்று வந்தால் யூதர்கள் 10வது நாள்ல நோன்பு வைக்கிறான். நம்ம யூத வழியை பின்பற்றக்கூடாது, தூதர் வழியை தான் பின்பற்றணும். அப்ப தூதர் வழி என்ன? 9, 10 2 நாள் சேர்ந்து வைக்கணும். அப்ப 2 நாள் நோன்பு வைக்கிறது சுன்னத்து. இவங்க என்ன பண்ணுவாங்க? யூத வழியின் அடிப்படையில் 10வது நாள் தான் நோன்பு வைப்பாங்க. என்னன்னு கேட்டா அவர்களுக்கு இந்த மூசா நபி வரலாறு தெரியாது. அவர்களுக்கு விதைக்கப்படுது ஷியாவுடைய கொள்கை தானுங்க. அந்த இணை வைப்பு கொள்கையை தானே உள்ள புகுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹுசைன் கொல்லப்பட்டார், அதுக்கு தான் நோன்புன்றாங்க. அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா மீன் சாப்பிட மாட்டாங்க. ஏன்? ஹுசைன் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு.
நம்ம கவுச்ச தேவையா அப்படிம்பாங்க. கணவன் மனைவி இல்லறத்துல ஈடுபடக்கூடாதான். ஏன்? ஒருவேளை குழந்தை பிறந்துச்சுன்னா அது வெட்டுப்பட்டு தான் சாவும். ஏன்? ஹுசைன் இந்த மாசம் கொல்லப்பட்டாரு. இப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு சியாக்காரனை விட்ட பயங்கரமா இந்த சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட இது ஊடுருவி கிடக்கிறது. இதுதான் நீங்க நேர்வழியிலே பயணிக்கிறதா? இதுதான் ரசூல்லா காட்டி தந்த சத்திய பாதையா? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், மன் லரபல் ஹுதூத், துன்பத்தின் பொழுது சோகத்திலே கன்னங்களில் அரைந்து கொள்ளக்கூடியவன், ஒ ஷக்கல் ஜுயூப், சட்டைகளை கிழித்துக் கொள்ளக்கூடியவன், ஒ தாபி தாவல் ஜாஹிலியா, அறியாமை கால தவறான பேச்சுக்களை பேசி திரியக்கூடியவன், லைஸ மின்னா, என்னை சேர்ந்தவன் இல்லை, நபியை சேர்ந்தவன் இல்லை, அவன் சுன்னாவை சேர்ந்தவன் இல்லை. இப்ப இவங்க என்ன பண்றாங்க? கரெக்டா முஹர்ரம் 10 வரும்போது சோகமா இருக்காங்களாம், ரொம்ப கவலையா இருக்கிறாங்களே. ஏன்? நாங்க நபிகள் நாயகத்தினுடைய பேரப்பிள்ளை இறந்ததுக்கு கரெக்டா கவலைப்படுறோம். அது என்ன வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் கவலைப்படுவாங்க? ரசூல்லா கவலை இப்படியா சொன்னாங்க, ஒருவன் இறந்து விட்டானே ஆனால் அதிகபட்சம் 3 நாள் தான், 3 நாளோட முடிஞ்சிரும். இவங்க 1400 ஆண்டுகளாக கரெக்டா முஹர்ரம் வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. இது ஷியாக்காரன் என்ன பண்ணுவான்? சட்டையை கிழிச்சுக்குவான், ஓங்கி அரைஞ்சுக்குவான், முதுகுல அடிச்சுக்குவான். நம்ம சுன்னத் ஜமாத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்மள சுன்னத் ஜமாத். என்ன வித்தியாசம்? கருப்பு சட்டை மட்டும் போடக்கூடாது, கவலைப்பட்டுக் கொள்ளலாம். நம்ம உள்ள சியாவா இருந்துக்குவோம், வெளியே காட்டிக்க வேணாம். அவன் என்ன பண்ணுவான்? உள்ள வெளியே 2 சியா. அவன் கருப்பு சட்டையும் போத்துக்குவான், சட்டையும் கிழிச்சுக்குவான், கவலையும் பட்டுக்குவான். இவன் எப்படி கவலைப்படுவாங்களாம்? ஹசன் ஹுசைன்ங்கிற பேர்ல மௌலிது ஓதுவாங்களாம். யா செய்தி யா சனதி குதுபி எதின்னு சொல்லி, ஹசன் ஹுசைன் நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், எங்க கையை பிடிங்க என்றெல்லாம் கெஞ்சுவாங்களாம், கதறுவாங்களாம். யாரு? சுன்னத்து ஜமாத்னு சொல்லிக் கொண்டு இந்த ஷியாக்களின் வழியில் பயணிப்பவர்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படையை இன்றைக்கு அட்ரஸ் இல்லாமாக்கியவர்கள், தவறான ஒரு வழியை நோக்கி, தனி மனித வழிபாட்டை நோக்கி பயணிப்பவர்கள். இவங்க ஹசன் ஹுசைன்ங்கிற பேர்ல கொலக்கட்டை செய்வார்கள். பாத்தியா ஓதுவாங்கல்லங்க, கத்தம் ஓதுவாங்கல்ல, இந்த கத்தம் ஓதுறது, இறந்தவன் வீட்டுல கத்தம் ஓதுறது, பாத்தியா ஓதுறது, இது யாருடைய வழிமுறை? எல்லாம் ஷியாக்கார வழிமுறை. இந்த மௌலிது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த மௌலிது யாருடைய வழிமுறை? கிறிஸ்தவர்கள் தான், நசாராக்கள் தான் தங்களுடைய இறை தூதர் என்று நினைத்தார்களே, அவர்கள் பிறந்த தினத்தை ஒரு பெருநாள் தினமாக நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்கள். லா துத்திரூனி கமா அத்திரத்தி நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈசாவை அந்த நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தார்களே, அப்படி என்னை நீங்கள் புகழக்கூடாது. என்னை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால் அப்துல்லா என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க என்றெல்லாம் அந்த மதிப்பு மரியாதையும் வரம்பு மீறிவிடக் கூடாது என்று சொல்லிக் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் மீலாது விழா என்று ஒன்றை உண்டாக்கி, பிறந்த தினம் என்ற பெயரால் இன்னைக்கு மௌலிது ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த மௌலிது என்பது சுன்னா ஜமாத்தினுடைய நடைமுறையா? இது ரசூல்லா காலத்தில் இருந்த நடைமுறையா? மௌலிது சஹாபாக்கள் காலத்தில் இருந்த நடைமுறையா? ரசூல்லா காலத்திலே இல்ல, சஹாபாக்கள் காலத்திலே இல்ல, இமாம்கள் காலத்துல கூட, ஷாஃபி இமாமோ அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலத்துல கூட இல்லாத வழிமுறை எப்ப உண்டாச்சு? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி காயல்பட்டினத்தில் உள்ளவன் எழுதி வச்சதுதான் இந்த சுபான மௌலிது. யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், அந்த கஃபாருல் கத்தாயான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த மௌலிது வரிகள் இஸ்லாத்திலே கிடையாது. இஸ்லாத்தில் இல்லாத ஒரு தனி மனித வழிபாடை உள்ளே புகுத்தி விட்டு, நபியே நீங்க தான் எங்க எல்லா பாவத்தையும் மன்னிப்பீங்க, இப்ப நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, இங்க வந்து ஆஜராகுங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்க கனவுல வாங்க என்றெல்லாம் தவறான சித்தாந்தத்தை உண்டாக்கி இருக்கிறார்களே, இதான் சுன்னத்துல உள்ளதா? இதான் நபிகள் நாயகம் காட்டி தந்த கொள்கையா? யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் பொழுது அவ்வளவு எச்சரித்தார்கள். லா தஜ்அலு கப்ரி ஈதா, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை கூட நீங்கள் வழிபாட்டு தலமாக ஆக்கிவிடக் கூடாது. யோபது ஃபீஹி வசனா, எப்படி சிலைகள் எல்லாம் ஒரு இடத்தில் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறதோ அது மாதிரி என் அடக்கத்தலத்தை ஆக்கிராதீங்க என்று எச்சரித்தார்கள். உலாயிக்க ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், மனிதர்களிலேயே மகா மட்டமான படைப்பு யார்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற, மனிதர்களுடைய அடக்கஸ்தலத்தை வழிபடுகிறவன். இப்ப நம்ம சமுதாயத்துல ஒரு படைப்பை மட்டமான படைப்பு எதங்க சொல்லுவோம்? இப்ப அல்லாஹ் வந்து தானாக செத்ததை ஹராமுண்டான் சொல்லியிருக்கான்ல, ரத்தத்தை ஹராமுன்னா, ஆனா ரத்தம்னு நம்ம வாயில சொல்லுவோம், அது பிரச்சனை இல்லை, ஹூன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தானாக செத்தது மைத்தத்து இருக்குல்ல, அதை ஹராமுன்னா அதை வாயில சொல்லுவோம். லஹ்முல் ஹின்ஸின் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கான்ல, பன்றியினுடைய மாமிசம் ஹராமுண்டு
பன்றியை பத்தி பேசும் பொழுது நம்மால் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் நமக்கு கட்டக்கால ஹராமாக்கி இருக்காம்பாங்க. இதுனடா இது நெட்டக்காலு கட்டக்காலு, பன்றிக்கு வந்து பேரை சொல்லக்கூடாதான், பன்னின்னு சொல்லக்கூடாதான், வாயில வரக்கூடாதான். ஏன் கட்டக்காலு? அப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், ஹுர்ரிமத் அலைக்கும் தமு வல் மைத்தத்து வ டேஷ் டேஷ்னு சொல்லியிருக்கணும். அல்லாஹ் தெளிவா சொல்றான், பன்றியின் இறைச்சி ஹராம். அல்லாவே பயன்படுத்திட்டான்ல, நீ அதை ஓத வேண்டியதானே. ஏன்? அது மட்டகரமான பிராணி. கட்டக்கால்னா மக்களுக்கு புரிஞ்சு போயிடும், அது சின்ன கால் தானே, குட்டையால இருக்குது, அப்படி சொன்னா புரிஞ்சிருமா. இவ்வளவு கவனமா பார்க்கிறார்களே, அதை இவ்வளவு இழிவாக கருதுகிறார்களே, அதை விட இழிவான படைப்பு யாரு? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து கொண்டு இந்த தர்கா வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறானே இவன் யார்? பன்றியை விட இழிவான நிலையில் இருக்கானுங்க. இதை உணர்ந்தார்களா? கேட்டா சுன்னத்து ஜமாத்துங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவு எச்சரிக்கை செய்த பிறகு கூட அவர்களின் பெயரால் மௌலித் ஓதுகிறார்கள். அதை காசு சம்பாதிப்பதற்காக, வயிற்று பிழைப்பதற்காக. ஆலிம்சாக்களுக்கெல்லாம் தௌஹீத் ஜமாத் மேல அவ்வளவு ஆத்திரம், வயிறெறிஞ்சு திட்டான். இவங்க கூட கூட்டத்தில் போய் சேர்ந்துடாதீங்க. இந்த மாநாட்டுக்கு என்ன, அவங்க வியாபாரம் கூடாரம் எல்லாம் காலியாவது, எப்படி எல்லாமே சம்பாரிச்சமே அம்புட்டே அடிப்படை அஸ்திவாரத்தை கலட்டிட்டு போயிட்டாங்களே. கூட்டுதுவான்னு சம்பாரிச்சோம், பாத்தியான்னு சம்பாரிச்சோம், கத்த ஓதி சம்பாரிச்சோம், கத்தி கத்தி சம்பாரிச்சோம், விடி மௌலிதுன்னு சம்பாரிச்சோம். விடி ஒரு இடத்துல போய் மௌலிது ஓதுனா விடி மௌலி தான். மார்க்கத்தில் இப்படி எல்லாம் பிசினஸ் இருக்குமாங்க? நம்ம விற்கிற பொருட்கள்ல 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபான்னு தரம் பிரிச்சு விற்பாங்க, அது பிசினஸ் வர்த்தகம். மார்க்கத்தில் பிசினஸ் இருக்குமா? இவங்க தான் புதுசா உண்டாகிருக்காங்க. இந்த ஷியாக்காரன்ட்ட மௌலிது இருக்குது, இந்த மௌலிது ஓதுற இந்த பஜனை யூதன்ட்ட இருந்துச்சு, அப்புறம் ஷியாட்ட இருக்குது, ஷியாட்ட காப்பி பிடிச்சு இப்ப இவன் இருக்குது. என்னது விடி மௌலிது? நட மௌலிதுன்னா என்ன? ஒரு மகரிப்புல போய் ஒரு இடத்துல மௌலிது போய் காசு வாங்கிட்டு அடுத்து வேற ஒரு வீட்டுக்கு மௌலிது ஓதுறது, அதுக்கப்புறம் வேற வீட்டுக்கு நடந்து போய் மகரிப் டு இஷாவுல ஒரு 5-6 வீட்டுக்கு போயிட்டு வந்தா நட மௌலிது. இந்த மாதிரி விடி மௌலிது நட மௌலிதுன்னு சம்பாரிச்சமே அதை இல்லாம ஆக்கிட்டாங்களே. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லைன்னு வேற உண்மையை உடைச்சு சொல்லிட்டாங்களே என்கிற கோபத்தின் காரணத்தினால் இவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு எதிராக விமர்சனம், தவறான அபாண்டங்களை சொல்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து யோசித்து பாருங்கள். நாம் நபிகள் நாயகத்தை பின்பற்றுவதற்கு வந்திருக்கிற மக்கள், நபி வழியின் வழி நடந்தால்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற கொள்கையை ஏற்றிருக்கிற மக்கள். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் வேற யாருக்கும் இருக்க கூடாது இல்லை என்கிற கொள்கையில் உள்ளவர்கள், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடை வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்கிற கொள்கையில் உள்ளவர்கள். ஆனால் இவர்கள் உண்டாக்கி இருக்கிற அத்தனையுமே அலியின் பெயரால் ஷியா வழிகேடர்கள், யூத கைக்கூலிகள் உள்ளே எழுதி வைத்ததுதான் இங்க உள்ள புந்திருக்குது. இன்னைக்கு பூரியா பாத்தியான்னு கூட இந்த மாவட்டங்களில் இருக்கும். பூரியா பாத்தியான்னு சொல்லி வானம் பார்க்காம ஓதுறாங்களே, யார் பேர்ல? ஜாஃபர் சாதிக்குங்கிற பேர்ல ஓதுறாங்களே. யார் அந்த ஜாஃபர் சாதிக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு கொடுத்த அடுத்த கட்ட இமாமா? அவர்கள் ஷியா பிரிவினர்களுடைய 12 பிரசித்தி பெற்ற இமாம்கள் அவர் ஒரு ஆளு. அப்ப ஜாஃபர் சாதிக்கு பேர்ல மௌலித் ஓதுறானா இவன் யாரு? பேருக்கு சுன்னத்து ஜமாத், ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருக்கான். அவ்வளவு நோய் அவன் இருக்கு, பேர் சொல்லுங்க வெக்கப்படுவான். பேர் என்னங்க இருக்கட்டும், அப்புறம் பாத்துக்கோங்க. ஆரோக்கிய சாமி என்னடா லொக்கு லொக்குன்னு 10 மாசமா உட்காந்துருக்கு நினைப்பானா இல்லையா? கோடீஸ்வரன் நடுத்தல பிச்சை எடுக்கிற மாதிரி பேரு கோடீஸ்வரன் நடுத்தல பிச்சை எடுத்து நிக்கிறான். அது என்ன செய்வான், நான் பிறக்கும் போது கோடீஸ்வரன் ஆகணும் தான் வச்சாங்க, இப்படி ஆகி போச்சுன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா இவன் சுன்னத்து ஜமாத்துன்னு பேரளவு சொன்னதுக்காவது ஒண்ணு இருக்கணும்ல. ஒன்னே இருக்கு, பார்த்தா 1-2 தெரியுது. பாங்க்ல தான் இன்னும் மாத்தல. அங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் முடிச்சுக்கிட்டாங்க. ஷியாக்காரன் கூட சேர்த்துக்குவான், அஷ்ஹது அன்ன அலியன் ஹுஜ்ஜத்துல்லான்னு சேர்த்துக்கிட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அஷ்ஹது அன்ன அலியன் ஹுஜ்ஜத்துல்லான்னு சேர்த்திக்கல. ஒரு சின்ன வித்தியாசம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் இந்த சுன்னத்து கல்யாணம்னு ஒன்று பண்ணிடுறாங்கல்ல, அப்படின்னா புரியும். சுன்னத்துனா புரியாது, சுன்னத்து கல்யாணம்னா புரியுது. அதை கத்னா பண்ணிடுறாங்களே. இந்த ஒரு சுன்னத்து இருக்குதுங்க, வேற எந்த சுன்னத்தாவது நம்மள்ட்ட இருக்குதா? ஒன்னையுமே காணும். கேட்டா நாங்க சுன்னத்து இந்த வழியிலிருந்து மாறி விடாதீர்கள், நேரான பாதையில பயணிங்கள். நீங்கள் சொல்லுகிற எந்த வழியாவது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த வழியாங்க? கேட்டா நாங்கள் முன்னோர்கள், உங்களை விட முன்னோர்களில் முன்னோரான நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கையை தௌஹீத் ஜமாத் 30 ஆண்டுகளாக சொல்கிறது. இதில் சொல்லக்கூடிய எந்த கருத்தாவது பெரியார்கள் பெயரால், இமாம்களின் பெயரால், முன்னோர்களின் பெயரால், சஹாபாக்களின் பெயரிலாவது நாங்க உட்டடிக்கிறோமா? நாங்க சொல்ற எந்த செய்தியாக இருந்தாலும் குர்ஆன் வசனங்களை எடுத்து சொல்கிறோம், ஹதீசுகளை எடுத்து சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், யார் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். இதுதான் நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கம்.
நீங்க சுன்னத்து ஜமாத்துன்னு சொல்லி சியாக்காரன் தாயத்து கட்டதை உண்டாக்குனா, தட்டு தகட உண்டாக்குனா, அவன் கொள்கையின் பக்கம் செயல்பட்டு கொண்டு நீங்க சுன்னத்துங்கிறீங்க. யார் சுன்னத்து? தெளிவான சுன்னத்து ஜமாத பேரை வச்சுக்கிட்டீங்க நீங்க. இல்லை என்றால் அந்த பெயரில், அந்த பெயருக்கு மிக மிக அதிகபட்சமான தகுதியானவர்கள் தமிழகத்தில் ஒரு இயக்கம் இருக்குமானால் அது தௌஹீத் ஜமாத் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுன்னத்தை கடைபிடிக்கிற மக்களாக உங்களுக்கு நாங்க செய்யறது பிரிவினை மாதிரி தெரியுது. தொழுகையில நெஞ்சில கை கட்டுறதும் விரல செய்கிறதையும் பார்த்தோம்னா இவர்கள் புதுசு புதுசா செய்கிறாருங்கிறீங்க. நீங்க பக்கத்துல தானே பாக்கியாத் சாலிகாத்திற்கு போய் கேளுங்களேன். நாங்க உட்டடிச்சோமா அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த சுன்னாவை செயல்படுத்தணுமான்னு. சல்லூர் கமா ரைத்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்கள் அவ்வாறே தொழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்படி நாங்கள் தொழ வேண்டும் என்று அந்த சுன்னத்து ஒவ்வொரு வழிமுறையும் கவனத்தில் கொள்கிறோம். நீங்க ருக்குக்கு போகும்போது கையை உயர்த்துறதுக்கு யோசிக்கிறீங்க, கையை தூக்க கூடாது. ருக்குல தான் கையை தூக்க கூடாதுங்கிறீங்க. ஏன்? ஹதீஸ்ல இருக்குதே, இருந்தாலும் நாங்க கையை தூக்க மாட்டோங்கிறீங்க. இதான் சுன்னத்தா? அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறை எங்கு கிடைத்தாலும் ஏற்று நடப்பது தானே சுன்னத்து. நாங்கள் அதை பார்க்கிறோம். எந்த ஒரு வழிமுறையா இருந்தாலும் சரி, இஸ்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த இஸ்லாத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிற இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த நபிகளாரை உண்மையிலேயே நாம் கண்ணியப்படுத்துவது உண்மை என்றால், அவரை நேசிப்பது உண்மை என்றால், அவரைத்தான் பின்பற்றுவோம் என்பது உண்மை என்றால், அவர்களுடைய வழிமுறையில ஒன்னை கூட விட்டுவிடக் கூடாது என்பதற்குத்தான் இந்த தௌஹீத் ஜமாத் இவ்வளவு கங்கணம் கட்டி களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகளாக இந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது, இந்த ஏகத்துவத்திற்காகவும் இணை வைப்பிற்கு எதிராகவும் இந்த தூதுத்துவத்திற்காகவும் மதுகபு தரிகா என்கிற பெயரில் இந்த ஷியாக்களின் வழிகேடுகளை உடைத்தெறிய வேண்டும் என்பதற்காகவும், உண்மையான சுன்னத்தை பின்பற்றக்கூடிய மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும், அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ்வுடைய கிருபையினால் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் பயணித்த இந்த ஜமாத் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஏகத்துவத்தை சொன்னதோ, சொல்லி துவங்கியதோ அதே கொள்கையைத்தான் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த தூதரை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னோமோ அதே தூதரை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் என்று இன்றைக்கும் சொல்லுகிறோம். நம்மோடு இருந்து சில பேர் கூட அன்றைக்கு இருந்தார்கள், தூதரை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்றக்கூடாது, எந்த மனிதனையும் பின்பற்றக்கூடாது என்றார்கள். இப்ப வழிமாறி போய் விட்டார்கள். தூதரையும் பின்பற்றலாம், ஏகோபித்த சகாபாக்களையும் பின்பற்றலாம், பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்னதில் தப்பு வராது, அவர்கள் பெரிய தியாகிகள் வழிகிட்டு போனார்கள். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த ஏகத்துவ பிரச்சாரமோ அதே தான் இன்னைக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த தூதுத்துவமோ அதே தான் இன்னைக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இவர்கள் யூத கை குலுங்கிறீங்களே, யூதனுடைய செயல்களை எல்லாம் மொத்த உருவமைப்பாக வைத்த ஷியாவை பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த சுன்னத்து மக்களுடைய அத்தனை செயல்களையும் பாருங்க. யார் யூத கைகூலி? இந்த யூதனுடைய இத்தனை நடவடிக்கைகளையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே, நபி வழியின்படி வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கிறோமே, இதுதான் யூத கைகூலியா? யூத கைகூலி இப்படி செய்வானா? கேரி மில்லர் என்கிற ஒரு கிறிஸ்தவ அறிஞர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் வருவதற்கு காரணமாக ஏராளமான இறைவசனங்கள் அவருடைய சிந்தனைக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாக இருந்தது, தூண்டக்கூடியதாக இருந்தது. அதுல ஒரு முக்கியமானது, கிறிஸ்தவர்கள் அவர்களிடத்தில் என்ன விதைத்து விட்டார்கள் என்றால், இந்த திருக்குரான் இருக்குல்ல, இது படைச்சவன் இருந்து வரல, கர்த்தர் இருந்து வரல, இறைவன் இருந்து வரல, இது ஒரு சைத்தான் சாத்தான் இந்த முகமதுக்கு ஓதி கொடுத்துட்டான், இது சாத்தானிய வேதம்னு சொன்ன உடனே கேரி மில்லர் என்ன பண்றாரு, அப்படியே ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கேரி மில்லர் கனடா நாட்டை சேர்ந்தவர், 1942 பிறந்தவர். தன்னுடைய 1977 கிறிஸ்துவம் தான் சரியான மார்க்கம் என்று விவாதிக்க அகமதீதாட்ட வந்தவர். அப்படிப்பட்ட கேரி மில்லர் அவர்கள் திருக்குரானை புரட்டாரு. அப்ப டிக்ஷனரி இல்ல, அப்ளிகேஷன் இல்ல, தேடி எடுக்கிற மாதிரி ஒன்னொன்னா தேடினாரு. அப்படி தேடுகிற இடங்கள் எல்லாம் பார்த்தாரு, நபிகள் நாயகத்தை அதிகம் புகழ்ந்தும் நபி ஈசாவை அதிகமாக இழிவுபடுத்தியும் தான் இந்த வேதம் இருக்கும். நான் குரானை முழுசா படிச்சு பார்த்துட்டேன். 25 இடத்துல ஈசா நபியை பத்தி சிறப்பா சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நபிகளாருடைய பெயர் கூட 5 இடத்தில் வருகிறது. 4 இடத்துல முகமது என்றும் 1 இடத்துல அகமது என்றும் வருகிறது. உண்மையிலே புரட்டி பார்த்தா இவர்கள் தான் ஈசா நபியை கண்ணியப்படுத்தியவர்கள் உண்மையை உணர்ந்தது போல இன்னைக்கு இந்த சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள், அன்றைக்கு இந்த தௌஹீதை எதிர்த்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறார்கள். எப்படி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர், இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒருத்தர் 2 பேர், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே திருவண்ணாமலையில பக்கத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. எங்களுக்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஒரு ஜனநாயக உரிமையை கொடுங்கன்னு சொல்லி காவல்துறையின் அடக்குமுறையை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க? ஒரு 200 தேராது.
இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாவட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிற ஏகத்துவ எழுச்சியின் விளைவாக லட்சியம் தவறாமல் இந்த சத்திய கொள்கையிலிருந்து தடம்புரளாமல் செய்கின்ற இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய அந்த வளர்ச்சியின் விளைவாக இன்றைக்கு ஒரு மாநாட்டிற்கு அல்லாஹ் ஆயிரக்கணக்கிலே கொண்டு வந்து குவித்திருக்கிறானே. எதனால்? ஒவ்வொருவரும் நீங்கள் சொல்லுகிற அவதூறை கண்டுகொள்ளாமல் இந்த ஜமாத் என்னத்தை தான் சொல்லுதுன்னு தேடி பார்த்தார்கள். தேடினா தான் தெரியுது இவனுடைய வாழ்க்கை, இந்த தௌஹீத்னு சொல்லக்கூடியவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இவன் சொல்ற எல்லாத்திலையும் சுன்னத்தை காட்டுறான், எல்லாத்திலையும் நபி வழியை காட்டுறான், எல்லாத்துக்கும் ஹதீஸை காட்டுறான். நம்ம ஆலிம்சான்னு சொன்ன ஒரு செய்திக்காவது ஹதீஸை காட்டினாரா? கூட்டுதுவா கேட்ட ஆமீன் சொன்னாங்களே, மதீனாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் இருந்தாங்களே, ஒரு நாளைக்கு 5 வக்து, மாசத்துக்கு 150 வக்து, வருஷத்துக்கு 1800 வக்து. அப்போ இவ்வளோ வக்து தொழுதாங்களே ரசூலுல்லா, 10 வருஷம் 18,000 வக்து தொழுதாங்களே, ஒரு வக்து தொழுகையிலையாவது கூட்டுதுவா கேட்டு மக்கள் எல்லாம் ஆமீன் சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸாவது இருக்குதா? கேட்டா டேய் நீ தௌஹீத் ஜமாத் போயிட்டியாடா வெளியே போடாங்கறானே. அப்ப இங்க எந்த ஹதீஸும் இல்ல, இவங்கள்ட்ட தான் ஹதீஸ் இருக்குன்னு இந்த கேரி மில்லர் எப்படி குர்ஆனை படிச்சு உண்மையை உணர்ந்தாரோ அது மாதிரி. எப்படி அவர் பார்த்தாரு சாத்தானிய வேதம், சாத்தானிய வேதம் நாங்க குர்ஆனை தொடர்ந்தா குர்ஆன்ல எப்படி படிக்க சொல்லுது? நீ குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுன்னு. உன்னைய என்னடா இது சாத்தானிய வேதமா இருந்தா சாத்தானுக்கு எதிராக சொல்ல சொல்லி எல்லாம் படிக்க சொல்லுது. இது ஷைத்தானின் வேதம் இல்லை என்று சொல்லுது, ஷைத்தானை கண்டிக்கிற மாதிரி வருது, ஷைத்தானை பின்பற்றாதீங்கன்னு சொல்லுது. இது சரியான மார்க்கமா இருக்கேன்னு சொல்லி 1978 சத்திய இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார கேரி மில்லர். அதே மாதிரி இன்றைக்கு நம் சமுதாயத்தில் இஸ்லாத்தை பற்றி அறியாத காரணத்தினால், தௌஹீத் ஜமாத்தை பற்றி தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்துவிட்ட காரணத்தினால் இவர்களுடைய வளர்ச்சி பணிகளை எல்லாம் தெளிவான நடுநிலை சிந்தனையோடு பார்க்கக்கூடிய மக்கள் சரி என்னத்தை தான் சொல்றாங்க. பிஜே ரசூலுல்லாவை இழிவுபடுத்திட்டாரு, ரசூலுல்லாவை அவமானமா பேசிட்டாருன்னு இப்ப போன ஜும்மால கூட திருவண்ணாமலையில சொல்றாங்களே. அப்படி சொல்ற மாதிரி இவங்களை பார்த்தா தெரியலையே. நபிகளார கண்ணியப்படுத்தணும் அல்லவா மாநாடு நடத்துறாங்க என்றெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்த மக்களுடைய வளர்ச்சியின் விளைவு. அன்றைய காலகட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற நேரத்தில் ஒரு இருட்டுல ஒரு தெருமுனை கூட்டமாக இருக்கிற கட்டத்தில் அவ்வளவுதான் மக்கள். சங்கரம்பந்தல்ங்கிற ஊர்ல இருந்து ஒரு 5 பேரு, கன்னியாகுமரிங்கிற ஊர்ல இருந்து ஒரு 2 பேரு, கோயம்புத்தூர்ல இருந்து 2 பேரு, அங்கங்க 2, 3, 4 ஒரு 10 பேர் சேரும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த தடம்புரலாத சத்தியத்திலேயே ஒரு லட்சியத்தோடு செய்கிற பயணத்தின் விளைவால் இது சொர்க்கத்தை நோக்கி அழைக்கிற கூட்டம், சுய லாபத்திற்காக செயல்படுகிற கூட்டம் இல்லை என்ற மக்களின் அந்த உண்மையை உணர்ந்ததன் விளைவாக அல்லாஹ்வுடைய அருளால் தமிழகத்தில் ஓரிடத்துல இந்த முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாநாடு நடத்தலாமான்னு கேட்டா ஒரு இடத்தில் மாநிலத்தில் இருக்கிற அத்தனை ஏகத்துவவாதிகளையும் ஒன்று கூட்டுவதற்கு தமிழகத்தில் ஒரு இடம் கூட இல்லை என்கிற அளவில் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து எவ்வளவு உயர்த்தி இருக்கிறான்னு பாருங்க. 23 ஆண்டு காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்தான், எப்படிப்பட்ட இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரியாக மக்கள் குவிந்தார்கள். அதே போன்று சத்தியத்தை உள்ளது உள்ளபடி உடைத்து பேசுவதன் விளைவு இன்றைக்கு என்ன? ஒரு மாவட்ட மாநாட்டிற்கு இடம் இருக்கிறதான்னு தேடுகிறோம். இதே ஸ்பிரிட்டோட நாம குர்ஆன் சுன்னாவுல தடம்புரலாமல் சரியான மறுமையில வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம யாரும் நரகத்திற்கு போயிடக்கூடாது. இதே திருவண்ணாமலையில இன்றைக்கு வந்திருக்கிற சகோதரர்கள் அன்றைக்கு சுன்னத் ஜமாத் என்று சொல்லி ஷியாக்களின் வழியில வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு தௌஹீத் வழியில வந்திருக்கிறீங்க, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழணும்னு இணைந்திருக்கிறீர்கள். இதே போன்று நாம் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்தால் இங்கே வர வேண்டாம் என்று தடுத்து வைத்தார்களே அவர்களும் சரி, போயிடக்கூடாது என்று பயந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களும் சரி, நாளைக்கு இந்த கொள்கையின் பால் தன்னை இணைத்துக் கொண்டு நாளைக்கு இந்த திருவண்ணாமலைங்கிற ஒரு கிளைக்கு கூட ஒரு மாநாடு நடத்துறதுக்கு இடமே பத்தலன்னு சொல்ற அளவிற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுப்பான். நம்ம கொள்கை மாறாமல் லட்சியம் தவறாமல் இந்த பயணத்தை மேற்கொண்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி, என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் லாஹிரீன் அலல் ஹக், சத்தியத்தை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டே இருக்கும். இதுதான் மேலோங்கிட்டு இருக்கும். எங்க பார்த்தாலும் இந்த சத்திய கருத்து தான் மேலோங்கும். அசத்தியவாதி ஓடி ஒளிந்து கூனி குறுகி வெக்கி தலை குனிந்து நிற்பான். அதான் நிலை. நம்ம ஒரு ஊர்ல போய் 200 பேரை திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னு வைங்க,
அவர்கள் கோபப்பட்டு கொந்தளிச்சு 50 பேரை திரட்டி பதில் கொடுப்பார்கள். அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு நம்ம ஒரு 500 பேரை திரட்டி பதில் கொடுக்கிறோம். ஏன் 500 பேர் நம்மளா திரட்டுறோம்? அவர்களின் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதுக்கு இவர்கள்ட்ட ஆணித்தரமான கொள்கை இருக்கிறதுங்கிற நம்பிக்கையால் நாம ஃபர்ஸ்ட் 200 பேரை வச்சு கூட்டின கூட்டம் அவர்களுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏத்துறோம்னா, அவர்களுடைய அசத்திய கொள்கையை அம்பலப்படுத்துறோம்னு நின்னோம்னா, சத்திய இஸ்லாத்தை மிக தெளிவாக சொல்ல போனோம்னா அங்க அப்படியே டபுள் மடங்கு அல்லாஹ் கூட்டத்தை கொடுக்குறான். ஏன்? இந்த கூட்டம் தான் மேலோங்கும், மற்றதெல்லாம் கீழே படுத்துரும். லா தலுர்மன் கதலகும். இதுல மட்டும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் எப்படி இருப்பார்கள் என்றால், எவன் அவனை இழிவாக பேசினாலும் சரி அவனுக்கு எந்த கவலையும் வராது. எவ்வளவு வேணாலும் விமர்சனம் பண்ணிக்க. வண்டி வண்டியா கட்டுரை எழுதுறியா, பேஸ்புக்ல பரப்புறியா, ரொம்ப கேவலமா சித்தரிக்கிறியா, இந்த பிரச்சாரகர்களை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தவர்களை பற்றியும் அவமானமா எழுதுறியா, பேசுறியா, பரப்புறியா, என்ன வேணாலும் செஞ்சுக்க. நீ என்னத்தை செஞ்சாலும் சரி, திருமண தப்தர் தரமாட்டேங்கிறியா சொல்லிக்க, நீ கபரஸ்தான்ல இடம் தர மாட்டேங்கிறியா தடுத்துக்க. நீ எவ்வளவு எங்களை எதிர்க்கிறாயோ அதே வேகத்திற்கு தகுந்தாற் போல் தான், அப்படியே நியூட்டன் தியரி மாதிரி அப்படியே போகிற வேகத்தை திரும்பி வர மாதிரி நீ எதிர்க்கிற மாதிரி உன் கூட்டத்தில் இருக்கிறவங்க இங்க ஓடி வருவான், இந்த ஏகத்துவத்தை நோக்கி வருவான். நீங்க எதிர்க்காம விட்டீங்கன்னா நாங்களும் இந்த பிரச்சாரத்தை எதிரொலிக்கிற அளவுக்கு பேச முடியாம போயிரும். நீங்களும் எங்களை எதிர்த்துக்கிட்டே இருங்க, அப்பதான் உண்மை என்னன்னு மக்கள்கிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதன் வெளிப்பாடாக அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு மிகப்பெரிய மக்கள் திரள கொண்டு வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் பின்பற்றத்தக்கவர்கள், அல்லாஹ் மட்டும்தான் வழிபட தகுதியானவன், அவனுக்கு எந்த ஒரு இணை துணை கிடையாது, அவனுக்கு நிகராக கல்லையோ கபரையோ மரத்தையோ மகானையோ மட்டையோ வணங்கிவிடக் கூடாது, என்றென்றும் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற ஏகத்துவத்தை இந்த திருமண்ணாமணையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஜமாத்திற்கு கொடுத்திருக்கிறான் என்றால், இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு பகிரங்கமாக இந்த ஷிர்க்குக்கு எதிராக ஏகத்துவத்தை நிலைநிறுத்தி படைத்தவன் மட்டும்தான் இறைவன், படைப்பினங்கள் இறைவன் கிடையாது, கல்லு கிடையாது, மரம் கிடையாது, மட்டை கிடையாது, மகான் கிடையாது, அந்த சராசரங்களையும் உண்டாக்கினானே அவன் மட்டும்தான் ரட்சகன், அவனே பாதுகாவலன், அவனே படைப்பாளன், அவனுக்கு இணை இல்லை என்கிற ஒரு பிரச்சாரத்தை, ஒரு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பை இந்த ஏகத்துவ பிரச்சார பணி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே. இதே லட்சியத்தோடு பயணித்து நாளை மறுமையிலே கூட்டம் கூட்டமாக சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி.